நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் விஸ்வாமித்திர மகரிஷி கதையின் தொடர்ச்சியை கேட்போம். விஸ்வாமித்திர மகரிஷி ராஜகுமாரர்களான ராமனையும் லக்ஷ்மணையும் பொழுது விடியப் போகிறது, நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்ய வேண்டும், அதனால் எழுந்திருங்கள் அப்படின்னு ஒரு சுப்பிரபாதத்தை பாடுகிறார், எழுப்புகிறார். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவியம் தெய்வமான்னிகம் அப்படின்னு அவர் எழுப்பி அவர்களுக்கு பலவிதமான அஸ்திரங்களை எல்லாம் உபதேசம் செய்கிறார். அடுத்தது காமாசிரமம், தாடகாவனம், அது பற்றினதான விவரங்களை எல்லாம் அவளுக்கு கூறி அந்த ரிஷியினுடைய நியமனப்படி அந்த தாடகையை வதம் பண்ணுறார் ராமர். அடுத்தது சித்தாசிரமம், அதை தாண்டிய மகாபலி பண்ணினதான யாகம், எம்பெருமான் உலகளந்ததான அந்த இடம், அடுத்து கங்கை உற்பத்தி பண்ணக்கூடிய கதைகள், இதெல்லாம் விஸ்வாமித்திரர் அவளுக்கு சொல்லிகிட்டே போகிறார். அதுக்கப்புறம் அவர் யாகத்தை ராத்திரி பகலாக கவனமாக அந்த யாகத்தை நடத்தினார். சுபாகு என்ற அரக்கன் ராமனால் கொல்லப்பட்டான். மாரீச்சன் வெகு தூரத்தில் தள்ளப்பட்டான். இப்படி எந்த விதமான விக்னமும் இடையூறும் இல்லாமல் யாகங்கள் நன்றாக நடந்தேறியது. உடனே விஸ்வாமித்திர மகரிஷி அவளை அழிச்சுண்டு மிதிலாபுரிக்கு போகலாம், ஏன்னா ஜனக மகாராஜா அங்கே ஒரு யாகம் பண்ணுறார், அதை பார்த்துட்டு வரலான்னு நினச்சிட்டு அவளை அழிச்சுன்னு அங்கே போகிறார். அங்கே குஷநாபனுக்கு காதி பிறந்ததையும் அவருக்கு தான் புத்திரனாய் பிறந்ததையும் தன்னுடைய குஷவம்சம் அந்த வம்சத்தில் பிறந்ததுனால கௌசிகன் அப்படிங்கிறதான தனக்கு பெயர் உண்டு அப்படிங்கிறதையும் அவளுக்கு சொன்னார். அப்புறம் ஸ்கந்தனுடைய ஜனனம், சகரபுத்திரர்கள், அவளுடைய கதைகள், இதெல்லாம் சொல்லிகிட்டே வரும்போது கௌதம மகரிஷியினுடைய ஆசிரமம் வந்தது. அங்கே கௌதம மகரிஷியினுடைய சாபத்தினால அகல்யா தேவி தன்னுடைய உருவை இழந்து ஒரு கல்லாக இருந்ததை கண்டு இதிலிருந்து அவளை விடுவிக்குமாறு விஸ்வாமித்திரர் ராமனை வேண்டினார். உடனே தன்னுடைய திருவடி தூளிதானம் பண்ணி சாப விமோசனத்தை பண்ணினார் ராமர். அப்புறம் ராஜகுமாரர்களை அழிச்சுண்டு மிதிலையை அடைந்தார். அங்கே ஜனக மகாராஜா அவளை வரவேற்று உபச்சாரங்கள்லாம் பண்ணார். ஜனக மகாராஜனுடைய குரு சதானந்தர், அவர் கௌதம மகர்ஷியினுடைய குமாரர். விஸ்வாமித்திரர் மூலமாக தன் தாயாருக்கு சாப விமோசனம் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் சந்தோஷப்பட்டு ராமபிரானுக்கு விஸ்வாமித்திரனுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொல்லி, வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் நடந்ததான விவாதங்கள் எல்லாம் சொல்லி, வசிஷ்டரால் பிரம்மரிஷி பட்டத்தை பெற்றுக்கொண்டவர் விஸ்வாமித்திர மகரிஷின்னு அந்த விஸ்வாமித்திர மகரிஷியினுடைய குணாதிசயங்கள், பெருமைகள், மகிமைகள் எல்லாத்தையும் சொல்கிறார். இப்படி சொல்லி அந்த சதானந்தர் விஸ்வாமித்திரர் திசங்கு மகாராஜாவுக்கு ஒரு சொர்க்கலோகத்தையே சிருஷ்டி பண்ணதாகவும், அந்தரிக்ஷத்தில் திரிசங்கு சொர்க்கம் அப்படிங்கிறது இன்றைக்கும் பிரசித்தமாக இருக்குது அப்படிங்கிறதையும், யாக பசுவுக்காக பலியானதான தன் மருமகனான சுனஷேபனுக்கு மந்திரோபதேசங்களெல்லாம் பண்ணி அவனை காப்பாற்றினார் அப்படின்னும், சதானந்தர் அந்த ராமபிரானை பார்த்து, விஸ்வாமித்திரர் ஒரு பெரிய மகாத்மா, க்ஷத்திரியராக பிறந்து பிராமண பதவியை அடைந்தவர், தவமே உருவெடுத்தவர், தர்ம மார்க்கத்திலிருந்து ஒருபோதும் விலகாதவர், மகாவீரர் அப்படின்னு மகரிஷியை பற்றி ரொம்ப பெருமையாக புகழ்ந்து சொன்னார். ஜனக மகாராஜர் தன்னுடைய பெண்ணான சீதையை தன்னிடமுள்ளதான சிவதனுஷ் அதில் யார் நான் ஏற்றுகிறார்களோ அவர்களுக்கு விவாகம் செய்து கொடுப்பதாக ஒரு விரதத்தை நான் மேற்கொண்டுள்ளேன் அப்படின்னு சொல்ல, பல தேசத்து அரசர்கள்லாம் அங்கே வந்தால், அப்போ விஸ்வாமித்திரர் ராமனை பார்த்து அந்த அவதார ரகசியம் தெரிஞ்சதுனால ராமபிரானுக்காக சீத்தை இங்கே காத்துருக்காள், ஆனால் மகாலட்சுமி தான் சீத்தையாக இங்கே அவதாரம் பண்ணியிருக்காள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டு ராமபிரானை பார்த்து வத்சராம தனுர் பஷ்ய அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த சிவதனுஷை பார்க்கும்படி சொன்னார். அதாவது
ஆச்சாரிய ஸ்தானத்திலிருந்து ஒரு நியமனம் பண்ணினார். அதை பண்ணு, நான் ஏற்று அதை எடுத்து அப்படின்னு. உடனே புரிஞ்சின்றதான ராமபிரான் அங்கே சபையில் அந்த தனுஷை எடுத்து அதை நான் ஏற்றும் போது அது உடஞ்சி விழருது. உடனே கல்யாண ஏற்பாடு, திருக்கல்யாணம் நடத்த வேண்டும் அப்படிங்கிறதான சீதைக்கும் ராமனுக்கும் கல்யாணம் நடத்த வேண்டும்னு விஸ்வாமித்திரர் ஒரு பெரிய ஒரு ஏற்பாட்டை பண்ணுறார். உடனே அயோத்தியாவுக்கு தசரத சக்கரவர்த்திக்கு செய்தியான அனுப்பப்பட்டது. அப்படி விஸ்வாமித்திரர் ஏற்பாடு பண்ணி ஒரே காலத்தில் 4 குமாரர்களுக்கும் அங்கே விவாகமானது நடந்தது. இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரமுமே முக்கியம். அதில் விஸ்வாமித்திர மகர்ஷியினுடைய கதாபாத்திரம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த விற்த்தாந்தம் காமிக்கிறது. அதாவது விஸ்வாமித்திர மகர்ஷி என்ன பண்ணுறார், ஒரு யாக சம்ரக்ஷணம் பண்ணுறார். இந்த யாக சம்ரக்ஷணம் பண்ணும்போது அதை ராமனை வச்சுட்டு தான் பண்ணணும் அப்படின்னு தபஸ்வியாக இருக்கிறதுனால, அதாவது யஜ்ஞ யாகாதிகள் இடையூறு பண்ணக்கூடியதான ராட்சசர்களை அழிக்கக்கூடியதான ஒரு சக்தி அந்த ரிஷிகள் எல்லாருக்குமே உண்டு. அவளாலேயே அதை அழிச்சிட முடியும். அப்படி தபசக்தி அவள் இடத்துல இருக்குது. இருந்தாலும் கூட நாம் அதை பண்ணக்கூடாது, தபஸை விரயமாக்கக்கூடாது அப்படின்னும் எம்பெருமானே ராமனாக அவதாரம் பண்ணியிருக்கிறதுனால சாட்சாத்தாக அந்த பூலோகத்தில் அவன் நேராக அவனை நாம் தரிசிக்கணும், அவனை ஸ்தோத்திரம் பண்ணணும், அவன் பண்ணக்கூடியதான அந்த லீலைகளெல்லாம் நாம் நன்னா பார்த்து அனுபவிக்கணும். இது பரமபதத்திலையும் கிடைக்காது. அதனால் சாட்சாத் ராமனை நேரடியாக சேவிக்கணும்னு எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத பகவானுக்கு நித்தியபடி அர்க்கிய பிரதானம் பண்ணுறோம். அதை நேராக இங்கே அவதாரம் பண்ணியிருக்கிறதால அவன் கையிலே நேராக அந்த அர்க்கிய பிரதானத்தை பண்ணிடணும் அப்படின்னும் அர்க்கிய பிரதானத்தை பண்ணி அந்த யஜ்ஞ சம்ரக்ஷகனான விஷ்ணு அவனே ராமனாக வந்திருக்கிறதால அவனே காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவனையே அழிச்சுன்னு யஜ்ஞோவை விஷ்ணுன்னு சொல்லிருக்கு. அந்த யஜ்ஞ ரூபியாக இருக்கக்கூடிய பகவானே தன்னுடைய யஜ்ஞத்தை தானே காப்பாற்றுறான் அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்தவரும் விஸ்வாமித்திரர் தான். அதன் மூலமாக யாக சம்ரக்ஷணம் பண்ணினார். அகல்யா சாப விமோச்சனத்தை ஏற்படுத்தினார். சீதாராம கல்யாணத்தை நடத்தி வச்சார். ராமபிரானுக்கு நாடெங்கும் புகழ் ஏற்படும்படியாக பண்ணினார். இப்படி ஒரு பெரிய மகத்தான காரியத்தை பண்ணினவர் விஸ்வாமித்திர மகரிஷி. அவர் தன்னுடைய ஜீவனத்தில் தான் மிகவும் கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி இந்த சிருஷ்டிக்கு பகவானால் சிருஷ்டி பண்ணப்பட்டதான பொருள்கள் என்ன உண்டோ அதுக்கு எதிர் சிருஷ்டியாக பண்ணக்கூடிய ஒரு சக்தியை படைத்தவர். பிரம்மரிஷி வசிஷ்டரிடத்தில் அவர் வாயால் தாம் பிரம்மரிஷி பட்டம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான ஒரு தபஸை பண்ணி ராஜரிஷியாக இருந்தவர் பிரம்மரிஷி அப்படிங்கிறத பட்டத்தை பெற்றார். அப்படிப்பட்டதான ஞானம், வைராக்கியம், தான் எடுத்துக்கொண்டதான ஒரு காரியத்தை நிறைவேற்றும் வரை அதை விடாமல் அதை அனுஷ்டிப்பது, தர்மத்தை விட்டு விலகாமல், அதே போல யாருக்கும் தீங்கு ஏற்படாமல் உலகத்தார் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பாடுபட்டவர் விஸ்வாமித்திர மகரிஷி. நாம் எல்லோரும் இன்று ஜபம் செய்து கொண்டிருக்கக்கூடியதான காயத்ரி மந்திரம், அந்த மந்திரத்தை நமக்கு கண்டுபிடித்து கொடுத்தவர் விஸ்வாமித்திர மகரிஷி. அதாவது ரிஷிகளுக்கு மந்திர திரஷ்டாரகா ரிஷயகான்னு பேர். மந்திரங்களை பார்த்தவர்கள் ரிஷிகள் அப்படின்னு பேர். அதாவது மந்திரங்கள் நிறையா இருக்கும். அனந்தாவை வேதாகான்னு வேதங்கள் நிறையா இருக்குது. அந்த வேதங்களில் ஒரு உபாசனத்தை பண்ணி அதன் மூலமாக அந்த மந்திரத்தை கண்டறிந்து அதை நமக்கு உபதேசம் பண்ணக்கூடியவர்கள் தான் ரிஷிகள். அப்படி விஸ்வாமித்திர மகரிஷி நமக்கு அந்த காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்டதான பெரிய உபகாரகம். அந்த காயத்ரி மந்திரத்தை எவ்வளவுக்கு எவ்வளோ ஜபிக்கிறோமோ அவ்வளோதுக்கு பிராமணியம் வருது, பிராமணத்துவம் ஏற்படுறது. அப்போ தான் பிராமணன் ஆறான். அதன் மூலமாக தான் அவனுக்கு விமோச்சனம் கிடைக்கிறது, பாபங்கள்லாம் போகிறது. அதனால் காயத்ரி மந்திரம் தான் மாதா அப்படின்னு சொல்லக்கூடியது. எல்லா மந்திரங்களுக்கும் தாயாக இருக்கக்கூடியது காயத்ரி மந்திரம் தான். அதுதான் காப்பாற்றுறது. அப்படிப்பட்டதான மந்திரத்தை நமக்கு கொடுத்தவர் விஸ்வாமித்திர மகரிஷி. இப்படி அந்த மகரிஷியினுடைய விற்த்தாந்தம்
இதை நாம் கேட்கும்போதே நம்முடைய பாபங்கள்லாம் போயிடும். மற்றவை நாளை கேட்போம்.